சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் மீது அணி நிர்வாகம் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. கடந்த 3 சீசன்களாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் இருந்ததற்கு ஃபிளமிங் தான் காரணம் அப்படின்னு கருதுறாங்களாம். ஏலங்களின் போது தரமான வீரர்களை வாங்க முயற்சிக்காமல் நியூசிலாந்து வீரர்களை வாங்கத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுமே இருந்தது. கடந்த சீசன் கால ஏலத்தின் போது கூட நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் ஹென்றி ஆகியோரை ஃபிளமிங் அவர்கள் வாங்கினார். குறிப்பாக தரமான வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் ஏலத்திற்கு வந்த போதுமே அவங்களை தவிர்த்து விட்டு போல்க்ஸ் அவர்களை வாங்கியது நிர்வாகிகள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. மேலும் ஃபிளமிங் பயிற்சியும் திருப்திகரமாக இல்லை அப்படின்னும் புது பயிற்சியாளரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகள் மத்தியில குரல் எழ ஆரம்பித்ததால் தான் ஃபிளமிங்கை மாற்றி இந்தியருக்கு தலைமை பயிற்சியாளர் பதவியை கொடுக்க நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்களா. புது பயிற்சியாளர் யார்? புது பயிற்சியாளராக சிஎஸ்கேவிற்காக விளையாடிய வீரரை நியமிக்க சிஎஸ்கே நிர்வாகம் பிளான் போட்டிருக்காங்களா. குறிப்பாக சுரேஷ் ரெய்னா அவர்களுக்கு பயிற்சியாளர் பதவி கொடுப்பது குறித்து நிர்வாகம் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களா. இதை பற்றி அது தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. சுரேஷ் ரெய்னா அல்லது சமீபத்துல ரிட்டையர்மெண்ட் அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வினாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. ஆகையால இவங்க இருவர்ல ஒருவர் தான் சிஎஸ்கே அணியுடைய ஃபியூச்சர் கோச்சாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.